30ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா இன்று காலை முதல் மதியம் வரை மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த கிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயில்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டுப் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, விளையாட்டுப் போட்டி என்று பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்தார்கள். நம்முடைய பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வரும் ஐயா அவர்களும், நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் அண்ணி அவர்களும். இப்பொழுது இந்த 14 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே படித்து வெளியில் செல்ல இருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கு நினைவு பரிசுகளும் அவர்களுடைய பெற்றோர்களை கௌரவிக்கும் விதமாக சில பொன்னாடிகள் அணிவித்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். நம்முடைய இந்த கிராமப்புற பகுதியிலே நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை காட்டிலும் நம்முடைய பள்ளியில் பயில்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் அனைத்து நிலைகளிலும் மேன்மை பெற்ற அந்த மாணவ செல்வங்களாக திகழ வேண்டும். இந்த கிருஷ்ணா பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் தனித்துவமிக்க நபர்களாக விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்கள் புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, பிடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சனாக, இந்திய தாயினுடைய நன்மகனாக திகழ வேண்டும் என்று ஏறாது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வருமான ஐயா அவர்கள் இந்த நபர்களுக்கு தலைமையேற்று இந்த விழாவிற்கு தலைமையேற்று தருமாறும், அதே போல நம்முடைய நிர்வாக இயக்குனர் அன்னை அவர்கள் முன்னிலை வகித்தும் இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது அனைவரையும் வரவேற்பதற்காக வந்தோரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு ஆகையினாலே அவர்கள் அனைவரையும் வரவேற்பதற்கு நம்முடைய பள்ளியினுடைய துணை முதல்வர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். முதல்வர் அவர்களே, நிர்வாக இயக்குனர் மேடம் அவர்களே, மேல்நிலைப்பள்ளி பொறுப்பாசிரியர் அவர்களே, மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரியும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, இதர பொறுப்பாசிரியர் பெருமக்களே, ஏறத்தாழ 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நம் பள்ளிக்கு மேலான ஒத்துழைப்பையும் பரஸ்பர உறவுகளையும் எமக்கு தொடர்ந்து வழங்கிய 12ஆம் வகுப்பு மாணாக்கரின் பெற்றோர்களே, இந்த 14 ஆண்டுகள் எம்மிடத்தில் பயின்று எந்த ஒரு கருப்புள்ளி இல்லாமல் மிக சிறப்பாக எமக்கு நல்லொழுக்கத்துடன், நன்னடத்தையுடன், நல்ல அறிவுடன் இணங்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த மாணவர் செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் எல்கேஜி மழலை வகுப்பில் வந்து சேர்ந்த பொழுது ஒரு சாதாரண சின்ன குழந்தையாக, தவழும் குழந்தையாக நீங்கள் வருகை புரிந்தீர்கள். இன்றைக்கு நீங்கள் அனைவரும் சமூகத்தில் ஒரு இளைஞனாக, இளைஞர்களாக வருங்கால இந்தியாவை தோள் கொண்டு சுமக்கும் வலிமையான இளைஞர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த அமர்வை பார்க்கின்ற பொழுது மெய் சிலிர்க்கிறது. இந்த ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, அதாவது தமிழாசிரியர் மறைவுக்குரிய ரெண்டதுரை ஐயா கூறியது போல, ஒரு நகர்ப்புறத்தில் உள்ள கல்வி சுற்றுச்சூழலை நம் பள்ளியில் ஏற்படுத்தி இது போன்ற விழாக்களை மிக மேன்மையுடனும் இன்முகத்துடனும் காலையிலிருந்து எங்களுக்கு வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் பரிசு வழங்கி தற்பொழுது இந்த பெற்றோர்களையும் மாணவர்களையும் போற்றும் விதமாக இந்த விழாவிற்கு இன்முகத்துடன்
பரிசுகளை வழங்க காத்திருக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் மற்றும் நிர்வாக இயக்குனர் அவர்கள், அனைவரோட எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த 12ஆம் வகுப்பு கல்வியானது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படியாகும். இந்த படியை நாம் வெற்றிப்படியாக மாற்ற வேண்டியது மாணவர்களுடைய உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஏறத்தாழ ஆசிரியர்களாகிய எங்களுடைய பணிகள் 99% நிறைவடைந்து இன்னும் 1% மட்டுமே இருக்கிறது. அது இன்னும் ஓரிரு நாட்களில் ஏறத்தாழ 25ஆம் தேதியுடன் அதுவும் முடிந்துவிடும். எனவே மாணவர்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிப்பதில் மிகுந்த விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்து இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று, இதுவரையிலும் நம் பள்ளி மாணவர்கள் மருத்துவர்கள், பொறியாளர்கள் என்ற பட்டங்களை நமக்கு தேடித்தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதையும் தாண்டிய சாதனையை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பது அனைத்து ஆசிரியர்களுடைய விருப்பமாகும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஏறத்தாழ 59 இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய விடுதலை போராட்ட உரையில், என்னிடம் 100 இளைஞர்களை மட்டும் கொடுங்கள், நான் இந்தியாவையே மாற்றி தருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் இந்த இளைஞர்கள், நீங்கள் 59 பேர் இருக்கிறீங்க, நம் பகுதியை நீங்கள் ஒரு வித்தியாசமான பகுதியாக நீங்கள் மாற்ற முன்மாதிரியாக செயல்பட வேண்டும். யார் இந்த சாதனையாளர், யார் இந்த இளைஞன், யார் இந்த இந்தியன் என்று இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே உம்மை போற்றும் அளவிற்கு நீங்கள் அனைவரும் கடின உழைப்பு செய்து நன்கு படித்து மிகப்பெரிய அறிவியல் சாதனையாளராக, விண்வெளி வீரர்களாக, இதில் எவரேனும் சிலர் இல்லை அனைத்து மாணவர்களுமே இது போன்ற இந்த விண்வெளி சாதனைகள், இது போன்ற விஷயங்களில் நீங்கள் JEE என்ற தேர்வுகளை வருடத்திற்கு 2 முறை இந்திய அரசாங்கம் நடத்துகிறது. அந்த தேர்விலும் நீங்கள் பங்கு கொண்டு அந்த தேர்வுகளில் நீங்கள் 2 முறை, அதாவது முதன்மை தேர்வு, முக்கிய தேர்வு என்ற 2 முறை அந்த தேர்வுகள் நீங்கள் வெற்றி பெற்றீர்களே. ஆனால் நம் தமிழகத்தினுடைய தென்கோடியில் ஒரு தீவில் தோன்றிய ஏழை மீனவர் குடும்பத்தில் தோன்றிய டாக்டர் பாரத ரத்னா APJ ஐயா அவர்களுடைய சாதனை போன்று நம்மளாலும் நிகழ்த்த முடியும். அவர் ஒருவர் தான் தமிழ்நாட்டில் பிறந்தார் என்பது மட்டும் இல்லை, நாம் அனைவருமே தமிழகத்தில் பிறந்தவர்கள் தான். இது போன்ற APJ ஐயா அவர்கள் போன்ற சாதனைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தாளாளர் அவர்களுக்கும், மேடம் அவர்களுக்கும், ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து வானமே எல்லை என்ற நிலைக்கு நீங்கள் சென்று இந்த உலகம் முழுவதும் உங்களுடைய புகழ் பூத்து குலுங்கி காய்த்து கனிந்து ஒரு அருமையான சுவை பெற்ற மாணவர்களாக, மனிதர்களாக நீங்கள் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதினில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து 14 ஆண்டுகள் நம் பள்ளியில் நம்பிக்கையில் மாணவர்களை எங்களிடம் ஒப்படைத்து இன்னும் ஓரிரு மாதங்களில் நாங்கள் மீண்டும் உங்களிடம் 14 ஆண்டுகள் கழித்து ஒப்படைக்க உள்ளோம். அந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று விழாவினை மிகவும் சீரும் சிறப்போடும் திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் தாளாளர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநில நல்லாசிரியர் ஆகிய முதல்வர் அவர்களே, இப்பள்ளியின் நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய மேடம் அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு விழா ஏற்பாடுகளை மிகவும் சீரோடும் சிறப்போடும் செய்துள்ள நம் பள்ளியின் பணியாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பள்ளியானது 30வது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெற்றோராகிய உங்களுடைய குழந்தைகள், ஏற்கனவே பல குழந்தைகள் இங்கு 14 ஆண்டுகள் முடித்து சென்றுள்ளார்கள். அந்த பெற்றோர்களும் நிறைய பேர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்.
14 ஆண்டுகள் இப்பள்ளியில் படிப்பதற்கு எங்களை நம்பி நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். இந்த 14 ஆண்டுகளும் நாங்கள் படிப்பை விட ஒழுக்கமுடைய மாணவர்களாக அந்த மாணவர்களை நாங்கள் உருவாக்கி உள்ளோம். அதற்கு தகுந்தவாறு படிப்பையும் ஏற்படுத்தி உள்ளோம். அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றீர்கள். இன்னும் இதற்கு மேல் எங்களிடம் உங்கள் குழந்தைகளை எங்கள் நிறுவனத்தில் படிக்க வைப்பதற்கான கல்வி இல்லை. இருந்தாலும் அதையும் நீங்கள் செய்துவிடுங்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருந்திருக்கும். 12ஆம் வரை தான் பள்ளியில் உள்ளது. இதை தாண்டியும் கல்லூரியும் நாங்கள் வைத்திருந்தால் எங்களிடமே நீங்கள் ஒப்படைத்திருப்பீர்கள். அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆகையினால் பெற்றோராக உங்களை நாங்கள் மிகவும் தவற விடுவதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். இந்த பரஸ்பர உறவானது மற்ற பள்ளி தாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ வருவாங்க, ஸ்கூலுக்கு வருவாங்க போவாங்கன்னு எப்படி தான் பார்த்துருக்கலாம். ஆனால் நம் பள்ளியின் தாளராகிய முதல்வர் அவர்கள் இங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோர்களிடமும் நெருங்கி பழகக்கூடியதனால தான் இன்று 2000 மாணவர்களுடன் கூடிய ஒரு நிறுவனத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி வருகின்றார். அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்துவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டு முடித்து செல்லக்கூடிய இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் ஒரு ஒளிமயமான வாழ்வினை வாழ்வதற்கு எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்துள்ள பள்ளியினுடைய துணை முதல்வர் அவர்களே, நிலை பொறுப்பினையர் முன்னிலை பொறுப்பினையற்று அமர்ந்துள்ள நிர்வாக இயக்குனர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய முதுகலை ஆசிரியர் பொறுப்பு ஆசிரியர் அவர்களே, வருகை புரிந்துள்ள மற்ற ஆசிரியர் பெருமக்களே, எங்களிடத்தில் 14 ஆண்டு காலம் உங்கள் குழந்தையை ஒப்படைத்து 14 ஆண்டுகள் நிறைவு பெற்று அதற்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை குறுகிய காலத்தில் என்னுடைய மனதில் ஓடியது. ஏன்னா எத்தனையோ பெற்றோர்கள் மத்தியில் கொண்டாந்து ஒரு வருஷம் விடுவாங்க, 2வது வருஷம் அழைச்சிட்டு போவாங்க, அந்த ஸ்கூல் சரியில்லை, இது சரியில்லை, அந்த வாத்தியார் சரியில்லை அப்படிங்கிற ஒரு குறையோடு நிறைய பேரும் போயிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கலைந்து இந்த ஸ்கூலு தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்ற ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு எங்களுக்கெல்லாம் ஒரு வலிமையை ஏற்படுத்தி 14 ஆண்டு காலம் எங்கள் பள்ளியில் படிக்க வைத்த பெற்றோர்களே, அதே போல் மாணவர்களே, சில மாணவர்கள் வந்து எனக்கு இந்த ஸ்கூல் வேண்டாம், அந்த டீச்சர் அடிக்கிறாங்க, அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை வற்புறுத்தி எனக்கு டிசி வாங்குங்கன்னு இருக்கிற அந்த மாணவர்கள் மத்தியில் எங்கள் ஸ்கூல்லையே நம்பி எங்கள்கிட்டயே வளர்ந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்க மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளி 94ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு 2024 30 ஆண்டு நிறைவு பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. 30 ஆண்டு காலமும் நான் தான் அந்த ஸ்கூலில் பிரின்சிபல் கையெழுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ உட்காந்துருக்க நீ இந்த 59 பேருமே கிட்டத்தட்ட 14 வருஷமாக என்னுடைய பிரின்சிபல் சைன் தான் நீ நோட்டிலலாம் இருக்கோம். அந்த அளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வைத்து எங்கள் பள்ளியில் படித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும், எங்களிடத்தில் ஒப்படைத்த பெற்றோர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் முதற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ ஸ்கூல்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில், சிபிஎஸ்சி மோகம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்கூல் தான் எங்களுக்கு நல்ல ஸ்கூல் அப்படின்னு நினச்சி எங்களை நம்பி எங்களிடத்தில் ஒப்படைத்து படிக்க வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எல்கேஜியில் நீ என்கிட்ட வந்து சேர்ந்த, நீ வரும்போது எப்படி இருந்திருப்பேங்கிறதெல்லாம் தெரியும். சின்ன இதில் நான் உன்னைய பார்த்தேன். இன்றைக்கி உன்னைய பார்க்கும்போது எனக்கே நீ எல்கேஜி என்கிட்ட படித்த பையனான்னு வியந்து போகிற அளவுக்கு எனக்கு இருக்குது. உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட வளர்த்தியாக இருக்கேன். காலையில் பிரைஸு கொடுக்கும்போது நான் டாலர் மாட்டும் போது நான் எட்டிட்டு மாட்டுற மாதிரி இருக்குது சில பேருக்கு. இவ்வளோ பெருசில் பார்த்தானா இன்றைக்கி அவ்வளோ பெருசில் பார்க்குற அளவுக்கு வீட்டில் வளர்த்ததோடு நான் அதிகமாக வளர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன்.
காலையில் 7 மணிக்கு வந்துடுற, நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிற, தூங்குறது மட்டும்தான் நீ வீட்டில். பாக்கி எல்லாமே நீ என்று தான் வளர்ந்துருக்க. அதே வெளியில் போய் நீ ஒரு தவறு செய்யும் போது நீ எந்த ஸ்கூலில் படித்தேன்னு தான் கேட்பாங்களே தவிர உன்னை யார் வளர்த்ததுங்கிறது பெருசாக கேட்க மாட்டாங்க. அதில் எங்கேயாவது நீ போய் ஒரு தவறு செஞ்சு மாட்டும் போது எந்த ஸ்கூலில் படித்த, இப்போ காலேஜுக்கே போகிற, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டும் போது எந்த ஸ்கூலில் நீ படித்த அப்படின்னு தான் கேட்பாங்க தவிர உன்னை எந்த அப்பா அம்மா வளர்த்தாங்கிறது கொஸ்டின் அப்புறம் தான் வரும். அதனால் நீ 14 வருஷம் என்கிட்ட படித்தது பெருசு இல்லை, உன்னை யார் வளர்த்து வெளியே அனுப்புனாங்கிறது பேர் எனக்கு நீ தான் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு காலேஜில் போய் நீ படிக்கும் போதே உன்னை அந்த பிரின்சிபால் நல்லா தான் வழி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க, அந்த ஆசிரியர் பெருமக்கள் நல்லா தான் வழி நடத்திருக்காங்கிற பேர் நீங்கள் எனக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணுங்கிறத உங்கள்கிட்ட ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். அதனால் எங்களை மதித்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பல பிரச்சனையில் 14 வருஷம் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து எங்களுக்கு பல இடர்பாடுகளை எல்லாம் கலைந்து எங்களுக்கு ஊக்குவித்து பள்ளியுடைய வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்தையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து உங்கள் அனைவரையும் கௌரவப்படுத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் உங்களுக்கெல்லாம் ஒரு நிறைவு பரிசு கொடுப்பது வேண்டும் என்ற என்னுடைய ஆசையையும் இப்போது நிறைவேற்றி உங்கள் அனைவருக்கும் அந்த நிறைவு பரிசையும் வழங்கி கௌரவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது மாணவர்களுக்கு நினைவு பரிசும் பெற்றோர்களுக்கு கௌரவித்தல் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. முதலாவதாக 12ஆம் வகுப்பு ஏ பிரிவில் படிக்கும் வி. ஆகாஷ் வீரப்பன் சார் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பெற்றோரும் மாணவரும் இணைந்து வர வேண்டும். சார் கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே? கிளாப் பண்ணுங்க சார். எம். குணசீலன் முத்துக்குமார் சார், செல்வ கணபதி ராஜேந்திரன் சார், செல்வ கணபதி ராஜேந்திரன் சார், கார்த்திகேயன் தண்டாயுதபணி சார், தக்ஷன் முருகேசன் சார், தக்ஷன் முருகேசன் சார்,
செல்வகுமார் தங்கராஜ் சார். செல்வகுமார் தங்கராஜ் சார். பிரபஞ்சன் செந்தில்குமார் சார். என் சூர்யா நாகராஜன் சார். கோகுல் சுந்தர் மகேஸ்வரன் சார். சி தருண் சந்திரசேகர் சார். அன்புச்செழியன் முருகையன் சார். சார் அந்த பசங்களுக்கு பிரேக் அப்புறம் போகலாம்னு சொல்லி படிக்க சொல்லுங்கள் சார். கொஞ்சம் லேட்டாக அனுப்புவோம் பிரேக். ஷியாம் பன்னீர்செல்வம் சார். ஷியாம் பன்னீர்செல்வம் சார். சார் அங்கே மைக்கு வேலை செய்யாது. ஒரு 4-5 பேர் போயிட்டு கொஞ்சம் பிரேக் லேட்டாக அனுப்புவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ண சொல்லிட்டாங்க. எம் லக்கீஸ்வரன் முருகன் சார். ஆர் சுதர்சனன் ராஜ்குமார் சார். ஆர் சபரீஷ் ராமகிருஷ்ணன் சார்.
எஸ் சஞ்சய் சரவணன் சார். எஸ் சஞ்சய் சரவணன் சார். தவசி முத்து பிச்சமுத்து சார். உதயநிதி தமிழ் செல்வன் சார். எஸ் நித்யானந்த் செல்வகுமார் சார். மணிகண்டன் நாகராஜன் சார். பி விசால் போஸ் சார். ஸ்ரீ கிஷ்கிந்தன் ராஜன் சார். மதி பாஸ்கரேஸ்வரன் சந்திரசேகரன் சார். ஆர் கோபிநாத் ரெங்கசாமி சார். என் ஸ்ரீகர் நாகேஷ் சார். என் ஸ்ரீகர் நாகேஷ் சார். இந்த மாணவன் 11ஆம் வகுப்பில் 100% பள்ளிக்கு வருகை புரிந்துள்ளார். அதற்கும் தனிப்பட்ட முறையில் பாராட்டி பரிசு வழங்கப்பட உள்ளது. அதை ஆமாம் 100% அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ். டி ஹரிகரன் பழனிவேல் சார்.
ஏ ராஜகுமார் அன்பழகன் சார். எஸ் மதன் சேர்நாதன் சார். யு விசால் உரிமையா சார். டி நவீன் பிரசாத் பால்சாமி சார். கேபி ரூபஸ்ரீ பரிமளம் சார். எஸ் வேதரூபணி சுப்பிரமணியன் சார். கே சங்கவி கண்ணன் சார். எம் கௌசல்யா முத்துகிருஷ்ணன் சார். எஸ் லாரா சண்முகநாதன் சார். எஸ் காவியா சுப்பிரமணியன் சார். என் தேசியா நாகராஜன் சார். என் தேசியா நாகராஜன் சார். கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பில் மாணவிகளில் முதல் மதிப்பெண் பெற்றமைக்காக அதற்கும்
இணைந்து பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது. ஆர் அனுசியா ரமேஷ் சார். ஆர் ஜெயபிரியா ராமர் சார். கே பிரியதர்ஷினி காமராஜ் சார். கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பில் மாணவர்களில் முதல் மதிப்பெண் பெற்ற குணசீலன் முத்துக்குமார் சார் மேடைக்கு வரும். பி பவித்ரா பாண்டியன் சார். கடந்த ஆண்டு மாணவர்களில் முதல் மதிப்பெண் பெற்றமைக்காக பாராட்டப்படுகின்றது. பவித்ரா பாண்டியன் சார். எஸ் ராஜலட்சுமி சுப்பிரமணியன் சார். பி பார்கவி பாஸ்கர் சார். ஜி ரித்திகா கோவிந்தராஜ் சார். ஜி ரித்திகா கோவிந்தராஜ் சார். யு அனுஷா உதயகுமார் சார். ரக்ஷனா பேகம் சமாளிக்குது சார். சென்றாமா நல்லா விட்டீங்க. இங்கே பாருங்க போட்டோ போட்டு அப்படியே ஓகே.
ஆஃப்ரின் சகானா அப்துல்லா சார். ஆஃப்ரின் சகானா அப்துல்லா சார். நவசியா அருண்மொழி சார். கே ரக்ஷனா பேகம் கமாலுதீன் சார். ஏ ஆஃப்ரின் சகானா அப்துல்லா சார். ஏ நவசியா அருண்மொழி சார். எம் மசிதா பேகம் முகமது மன்சூர் சார். பி கிருத்திகா பாலகிருஷ்ணன் சார். எம் கோமதி முத்துகிருஷ்ணன் சார். எம் கோமதி முத்துகிருஷ்ணன் சார். எம் வைஷ்ணவி முருகேசன் சார். டி அபிராமி தங்கப்பா சார். எல் காவியா லக்ஷ்மணன் சார். கே ஊர்மிளா கேசவன் சார். எஸ் சத்யா செல்வராஜ் சார். கே கவிப்பிரியா கபிலன் சார். எம் ஹரிணி மனோகரன் சார்.
வி நந்தினி வீராசாமி சார். அடுத்ததாக பெற்றோர்கள் தாங்கள் ஏதேனும் கருத்துக்கள் கூற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ என்ன போச்சுன்னா ஆன்லைனில் விட்டு மார்க் அடிப்படையில் எடுக்கிறாங்க. மார்க் அடிப்படையில் இருக்கும்போது 99, 98, 97, 96 வர்றாங்க. என் பொண்ணு வந்து 96.5. அந்த பொண்ணுக்கு வந்து இதில் வரும்போது இப்போ கோட்டை தேர்வில் வந்து போஸ்டரில் வேலை பார்க்குறாப்புல. இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பட்டுக்கோட்டைக்கு அடுத்து கோட்டை தேர் தான். அந்த எஸ்ஓக்கு வந்து 13 பிஓ. எதையான்னு சொன்னாலும் 13 பிஓவில் 50% இந்த கிருஷ்ணா ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க தான் வேலை பார்க்குற எல்லாமே. அதில் என்ன ஒரு சீனியாரிட்டி, இந்த மார்க் சீனியாரிட்டி வச்சாங்க பாருங்க. அதனால தான் இந்த இது சீனியாரிட்டி வைக்காமல் அவங்கவுங்களும் முன்னாடி மாரி அந்தந்த வீட்டில் வச்சுனாலும் வர முடியாது. அது இப்போ அதுக்கப்புறம் இந்த கொரோனாவில் பிள்ளைங்கிட்ட கொரோனாவில் பாருங்கள் மார்க்கு பர்சன்டேஜ் வாங்க முடியாது போச்சு. அப்போல்லாம் எங்கள் பிள்ளை இப்போ 3ஆம் பிள்ளை படிக்கும்போது கொரோனாவில் மாதிரி பரிச்சு வைக்க வச்சுருவாங்களே பண்ணி ஒரு பயமாக இருந்துச்சு. நல்ல வேலை உங்களுக்கு பரிச்சு வச்சுட்டாங்க. 11லேயும் பரிச்சு வச்சுட்டாங்க. 10th கூட 3ஆம் மார்க் இப்போ படிக்கிற பொண்ணு யாரங்கிற பொண்ணு. அது மாதிரி இங்கே எல்லாருக்குமே நான் சொல்கிறது மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா தான் முதல்ல. அவங்க இல்லை இப்போ அனைத்துமே சார் பார்க்குறாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறோம். இப்போ லாராவுக்கு என்ன பண்ணுறோம், காலைல ஒரு வேனுக்கு வந்துடுது பிள்ளை. அதுக்கப்புறம் எந்த வேலையில் கொடுத்தாலும் சாப்பாடு விட்டாங்க. உண்மையிலே பெருமையாக நினைக்கிறேன். முன்னாடிலாம் கையை காட்டு வந்துடுவாங்க. முன்னாடி சாப்பாடு எடுக்கிறதுக்காக போன பிள்ளைங்களாம் பேரண்ட்ஸ் வந்துருக்குறோம். இப்போ எந்த வேலையில் கொடுத்தாலும் சாப்பாடு வாங்கிட்டு விடுறாங்க. அது மாதிரி அவங்க எல்லாருமே நல்லா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு இது பண்ணுறாங்க. நம்மளும் நம்ம வந்து ஒரு 2 மாதம் தான் பேரண்ட்ஸை விட்டுருங்க. பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா நீங்கள் எப்படி படிக்கணும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க சாருக்கு தெரியும். உங்களை எப்படி படிக்க வைக்கலாங்கிறத உங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணாலும் ஒரு 2 மாதம் தான் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இன்னும் எங்களுக்கும் அவங்களுக்கு நல்ல பெருமை இருக்கிற மாதிரி மாணவர் பெருமையை பணிவோடு கேட்டுவிட்டு நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவிலே பங்கு கொண்டு இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பான முறையிலே மாணவ செல்வங்களுக்கு நினைவு பரிசுகளும் பெற்றோர்களுக்கு கௌரவிக்கின்ற வகையிலே பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வருமான ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த முன்னிலை வகித்த நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் அண்ணே அவர்களுக்கும், இங்கே அவரோடு வரியை புரிந்து சிறப்பித்த பெற்றோர்களுக்கும், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்கள் அப்படியே அவர்கள் வகுப்புக்கு செல்லலாம். பெற்றோர்கள் செல்லலாம். மாணவ செல்வங்கள் அவர்களுடைய வகுப்புக்கு செல்லலாம்.